என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று நவம்பர் 3ஆம் தேதி. இந்த நாள் வரலாற்றிலையும் சரி, மக்களிடையும் சரி, இந்த பண்பாட்டினிடையும் சரி மிக முக்கிய நாளாக நாம் பார்க்கிறோம். அது என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லத்தரசிகள் தினம். ஒரு தனிமனித குடும்பத்தின் அளவாக மகிழ்ச்சி, பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் இது எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதுதான் ஒரு பொதுவான விடயம். அப்படி பார்க்கும்போது மிக கடுமையான வேலைகள் மற்றும் குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப பணிகள் என அனைத்தையும் 24 நேரமும் தன் மனதிலே கொண்டு குடும்பத்தையும் பணிகளையும் இரண்டர கலந்து வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக உழைக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக நாம் அர்ப்பணிக்க வேண்டிய நாளாக நாம் பார்க்கிறோம். பல நேரங்களில் இல்லத்தரசிகளின் பணிகள் அங்கீகரிக்கப்படுவதில்லை. இந்த நேரத்தில் நாம் அவர்களுடைய அன்றாட பணிகளையும் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் குடும்பத்தின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகிறார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களுடைய தியாகத்தை அங்கீகரித்து பெருமைப்படுத்த வேண்டிய நாளாக இந்த நாளை பார்க்கிறோம். பால் பொங்கல் நீ பண்ணல. பால் பொங்கலுக்கு என்ன போ நல்லா இல்லையா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? சக்கரை கம்மியா இருந்துச்சா? பிறகு காலையில இருந்து நோய் வெண்டைக்காய் முருகா. இல்ல, பால் பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. இது மட்டும் இல்ல, நீ பண்ற இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, குருமா எல்லாமே செமையா இருக்கு. ரொம்ப வருஷமா நீ எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிற. அது எல்லாத்துக்குமே நன்றி, தேங்க்யூ. என்னாச்சு? இத்தனை வருஷமா நான் தான் பண்றேன், இப்ப வந்து சொல்றேன். எதை வேணும் இருக்கும்ல, அதை கேளு. எதை கேளு. கமான் 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 கமான். பெருசா ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? இல்ல, இத்தனை வருஷமா நான் தானே வேலை பாக்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. உங்களுக்காச்சும் சண்டே எல்லாம் லீவ் கிடைக்குது, எனக்கு அது கூட இல்ல. நீயே பாக்குறல்ல, டெய்லி நான் தைலம் தேய்ச்சிட்டு தான் தூங்குறேன். ஒரு நாளாச்சும் அந்த தைல வாசனை இல்லாம தோணும். இந்த நாளில் நீங்கள் இல்லத்தரசிகளுக்கு சிறு பரிசனை அளிப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபடி மேலும் மகிழ்ச்சியை இந்த நாள் ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. நீங்கள் அனைவருமே இல்லத்தரசிகளை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்க்கும் பொழுது இந்த குடும்பமும் நாடும் வளர்ச்சியடைந்து மேம்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.